சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தின் துவக்கத்திலிருந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது? சிம்ம ராசிக்காரங்க எப்பொழுதுமே ராஜாவாக அல்லது ராணியாக, அதாவது சிம்ம ராசிக்காரங்க பெண்களாக இருந்தால் ராணியாக, ஆண்களாக இருந்தால் ராஜாவாக இருக்கும் இடத்தில் மதிப்புடன் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. அவங்க கூட இருக்கிற எல்லாரையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அரவணைச்சு அன்பாக கொண்டு போவீங்க. ரொம்ப ரொம்ப புரிதலுடன் அவங்களுடைய செயல்பாடை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்றவாறு ஒரு தலைமை பொறுப்பாக, ஒரு தலைவனாக, ஒரு நாயகனாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி கொண்டு வருவீங்க. ஆனால் இதை யார் ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி, யார் உங்களை பயன்படுத்திட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிங்கமாக செயல்படுவீங்க. சிங்கம் என்ன பண்ணும், ராஜாவாக இருக்கும். யார் ஒரு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அடித்து சாப்பிட்ரும் சிங்கம். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய கோபத்தினால் அவர்களை வச்சு செஞ்சுருவீங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போ சிம்ம ராசிக்குன்னு ஒரு சிறப்பான குணாதிசயம், சிறப்பான பண்புகள் பார்த்திங்கன்னா, அனைவரையும் அரவணைத்து ஒரு தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஆற்றல் சிம்ம ராசிக்கு உண்டு. எந்த இடத்துல ஒரு அமைதியும், ஒரு சொன்னனே ஒரு கமாண்டர் சொன்னனே அடுத்த செகண்டே கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்கன்னா அதில் கண்டிப்பாக சிம்ம ராசியோட ஆதிக்கம் இருக்கும் என்பது உண்மை. ஸோ அந்தளவுக்கு உங்களுடைய ஒரு தன்மை சூப்பராக இருக்கும்.